என்ன மேடம், எங்க சிந்தனை? ஓ ஹாய், என்னோட பெரியமாக்கு பர்த்டே. என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு தெரியல. உன்னோட பெரியமாக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும்ல? ஜிஎஸ்பிகேயோட புக்ஸ் வாங்கி கூட. ஜிஎஸ்பிகேவா? என்னென்ன மாதிரி புக்ஸ் இருக்கும் அங்க? தேசிக ஸ்தோத்திர புக்ஸ், அர்த்தங்களோட சேர்ந்த ஸ்ரீஸ்துதி, திருவாய்மொழி புக்ஸ், ஸ்ரீரங்கம், திருவைந்தை மாதிரி க்ஷேத்திரங்கள் பத்தின கதை புக்ஸை கூட இருக்கு. நம்ம சம்பிரதாயத்தை பத்தின புக்ஸ், இப்படி நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. ஓ, எங்க அம்மா கூட படிப்பா. அம்மாக்கு கூட வாங்கலாம் போல இருக்கே. எப்படி வாங்குறது? அவ இப்பதான் புதுசா இதுக்குன்னே ஒரு வெப்சைட் கூட ரிலீஸ் பண்ணிருக்கா. இரு, உனக்கு லிங்க் அனுப்புறேன். சின்ன பசங்களுக்கு கூட காமிக் புக்ஸ், கேம்ஸ்லாம் இருக்கு. நீ அதையும் பாரு. இங்க என்ன எதுக்கும் பிரைஸ் போடலையே? இதெல்லாம் கைங்கரியமா பண்றா. அங்க கண்ட்ரிபியூட்னு போட்டிருக்கு பாரு. அங்க நம்ம எவ்வளோ கொடுக்க விரும்புறோம்னு போடலாம். அப்புறம் ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணோடனே அவ யூபிஐ ஐடி கொடுத்துடுறா. அதுக்கு நம்மளே யதாசக்தி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயம். இப்பவே ஆர்டர் பண்ணிடுறேன். ஸ்ரீமத் பாகவத ஸ்துதிகளிலே இன்றைக்கு 3வது ஸ்கந்தத்திலிருந்து பாதாதி கேசாந்த வர்ணனம் என்பது விஷயமாகிறது. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதயானனஹ. பிறகு கிருஷ்ண வந்தனம். கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம். இந்த வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் என்பது இன்றைய பாதாதி கேசாந்த வர்ணனத்திலேயும் வரப்போகிறது. நாசஹக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்ச கலயன் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. ஸ்ரீமத் பாகவத மகிமை பாகவதத்திலேயே இருக்கிற ஒரு ஸ்லோகம். நிகமகல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாதமிருதத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. அடுத்ததாக சுகமுனிவருடைய ஸ்தோத்திரம். யம் பிரவ்ரஜந்தமனுபேதமபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுः தம் சர்வபூத சுஹ்ருதம் முனிமானதோஸ்மி. இப்பொழுது பெருமாளுடைய பாதாதி கேசாந்த வர்ணனம் ஆரம்பிக்கிறது. நமக்கு எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரங்களாக பரிச்சிதமானவை இருக்கின்றன. ஒன்று சங்கராச்சாரியார் அருளி செய்த விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம். இன்னொன்று பகவத் தியான சோபானம் தேசிகருடையது. இன்னொன்று அபரியாப்தாமிருத தியான சோபானம் திருக்குடந்தை தேசிகருடையது. 6ஆம் முதல் விஷயமானது. பெருமாளுடைய பாதாதி கேசாந்த வர்ணனங்கள் இது தவிர இன்னும் பலவும் இருக்கின்றன. இன்றைக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலேயே அப்படி ஒரு பாதாதி கேசாந்த வர்ணனமானது 3வது ஸ்கந்தத்திலே இருக்கிறதே, அதை இன்றைக்கு ரசிக்கப் போகிறோம். இந்த வர்ணனத்திலே பெருமாளுடைய ஒவ்வொரு அவயவத்தையும், திருவடியை பற்றி பேசி, அப்புறம் முழங்காலை பற்றி பேசி, அப்புறம் திரு தொடையை பற்றி பேசி, அப்புறம் திரு நாபியை பற்றி பேசி வர்ணனங்கள் பண்ணுவதோடு கூட ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பெருமாளுடைய அந்த அவயவத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்கிற அறிவுரை நமக்கு வழங்குவதாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது முதல் ஸ்லோகத்திலே முதல் பதமே சஞ்சிந்தையேத் என்று, தியானிக்க வேண்டும், நன்றாக தியானிக்க வேண்டும் என்று. முதல் ஸ்லோகத்திலே திருவடியை பற்றி, 2வது ஸ்லோகம் கூட திருவடியை பற்றித்தான். ஸ்லோகத்தை பார்ப்போம்.
சஞ்சிந்தயேத் பகவதச்சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருஹலாஞ்சனாட்யம் உத்துங்கரக்த விலசன்னகசக்ரவஹாள ஜோத்ஸ்னாபிராஹதமஹத்ஹிருதயாந்தகாரம். சஞ்சிந்தையது நன்றாக தியானிக்க வேண்டும். எதை? பகவதः சரணாரவிந்தம். பகவான் இருக்கிறாரே விஷ்ணு, அவருடைய சரண அரவிந்தம் திருவடி தாமரையை நன்றாக தியானிக்க வேண்டும். அதை தியானிக்கும் பொழுது அதிலே என்னென்னத்தை தியானிக்க வேண்டும், தியான விஷயமானது எப்படி இருக்கும் என்பதை இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது. அந்த திருவடியிலே எத்தனையோ சின்னங்கள் எல்லாம் இருக்குமா. காலிலே, உள்ளங்காலிலே பார்த்தால் சில ராஜகுமாரர்களுக்கெல்லாம் ராஜ சின்னங்கள் எல்லாம் அங்கே ரேகைகளாக வந்திருக்கும். என்னென்ன சின்னங்கள் பெருமாளுடைய திருவடி தாமரையிலே வந்திருக்கும்? இந்த சின்னங்கள் எல்லாம் சிறிய அளவிலே இருக்கும். வஜ்ரம் என்பது வந்திருக்கும், ஒரு ஆயுதம். அது அங்குஷ, அது இன்னொரு ஆயுதம், யானையை அடக்குகிற ஆயுதம். துவஜ, கொடி, ஒரு சிறிய அளவிலே ஒரு ரேகை கொடி போல இருக்கும். சரோருஹ, தாமரைப்பூ, அதெல்லாம் சின்னங்கள். லாஞ்சனா என்கிற பதத்துக்கு சின்னங்கள், அடையாளங்கள் என்று பெயர். இங்கே ரேகைகள். அவர்களா அந்த அடையாளங்களாலே ஆட்யம் செழித்திருப்பதாக அந்த திருவடியை தியானிக்க வேண்டும். நாம் பெருமாள் திருவடியை தியானிக்கும் பொழுது அந்த திருவடியிலே இவை ரேகா ரூபங்களாக, அடையாளங்களாக வஜ்ராயுதம், அங்குஷாயுதம், துவஜம் என்கிற கொடி, தாமரை பூ இதெல்லாம் இருப்பதை தியானிக்க வேண்டும் என்கிறார். இன்னும் திருவடியிலே எதை நாம் தியானிக்க வேண்டும் என்றால், திருவடியினுடைய நுனியிலே, காலில் விரல்களினுடைய நுடியிலே இருக்கிற நகங்கள் இருக்கின்றது, அது வரைக்கும் நாம் தியானிக்க வேண்டும். நகங்களிலே உத்துங்கரத்ரவிலசன்னகசக்ரவாள, நகத்தை எப்படி வர்ணிக்கிறார் என்றால், கொஞ்சம் உத்துங்கமாக இருக்கும், அழுந்தி கிடக்காமல் லேசாக தூக்கி இருக்கும் நகம். ரக்த, அந்த இடத்திலே செம்மை நிறம் இருக்கும் விரல்களுக்கு, நகங்களுக்கு. நகங்களுக்கே கூட செம்மை நிறம் இருக்கும், ஆனால் நகத்தின் நுடி மாத்திரம்தான் வெளுப்பா இருக்கும். விலசதி, நகங்கள் பிரகாசமாக இருக்கும், பளிச்சென்று இருக்கும். அப்படிப்பட்ட நக சக்கரவாளம், நகங்களுடைய மண்டலம். ஏனென்றால் 10 விரல்களிலே 10 நகங்கள் இருக்கின்றனவல்லவா காலிலே, அவை சேர்த்து பார்த்தோமானால் ஒரு மண்டலம் மாதிரி இருக்கும். அந்த மண்டலத்திலிருந்து ஜோத்ஸ்னாபிஹி, அதிலிருந்து நிலா பரவும். நிலா என்று சந்திரனிடமிருந்து வர கதிருக்குத்தானே நிலா என்று பெயர் என்றால், இந்த நகமும் சந்திரன் மாதிரி இருக்கும், நகத்திலிருந்து வருகிற கதிரும் நிலா மாதிரி இருக்கும், வெளுப்பாக இருக்கும். அந்த கதிர் வீசினால், எப்படி சந்திரனுடைய நிலா வீசினால் ராத்திரி வேளையிலே இருக்கிற இருட்டு கூட நீங்குமோ, வெளிச்சம் வந்து விடுமோ, அதுபோல இந்த பெருமாள் திருவடி விரல் நகங்களில் இருந்த கதிர் நமக்கு நம் புறமாக வீசினால் நமக்கு ஹிருதயாந்தகாரம் என்பது தொலைந்து விடும். நம்முடைய ஹிருதயத்திலே இருக்கிற இருட்டானது இந்த நிலாவினாலே ஆகதம் ஆகிவிடும். ஆகதம் என்றால் அடிபட்டு போகும். அப்படி பெருமாள் திருவடியை தியானிக்கும் பொழுது முதலிலே அந்த திருவடியிலே சில ரேகா சின்னங்கள் இருப்பதை எல்லாம் தியானிக்க வேண்டும். பிறகு அந்த திருவடி நுனியில் இருக்கிற நகங்களை தியானிக்க வேண்டும். அந்த நகங்களிலிருந்து பாய்கிற கதிர்கள் நம்முடைய ஹிருதயாந்தகாரத்தை, அதாவது இதய திருட்டை, இதய திருள் கெடா என்று தேசிக பிரபந்தத்தில் வருகிறது அல்லவா, அந்த இதய திருள் அது போவதை தியானிக்க வேண்டும். இங்கே மகத் என்று ஒரு பதம் இருக்கிறது. மகத் ஹிருதயாந்தகாரம் என்று, மகத்தான என்று சொல்வா, மகத்துகளுடைய என்று சொல்வதா என்றால், முதலிலே அர்த்தம் எழுதுகிறார்கள் மகான்களுடைய ஹிருதயாந்தகாரம். அதாவது தியானிப்பவர்கள் மகான்கள். அப்படி தியானிக்கிறதன் பலனாக அந்த மகான்களுடைய ஹிருதய இருட்டானது தொலைந்து போகிறது என்று.
இன்னொரு விதமாகவும் சொல்கிறார், அந்த ஹிருதயாந்தகாரமே மகத்தாக இருக்கிறது என்று. மகத்தாக இருக்கிறது என்றால் பெரிய இருட்டாக இருக்கிறது. ஆனால் பெருமாள் திருவடியை தியானிக்கும் பொழுது அந்த நகத்தினுடைய கதிர்களாலே அந்த இருட்டு அழிந்து போய்விடுகிறது என்று. பெருமாள் திருவடிகளே இந்த ரேகைகள் எல்லாம் சின்னங்களை கொண்டிருக்கின்றன என்று பார்த்தோமே, அந்த கருத்து நம்முடைய சம்பிரதாயத்திலே வேரூன்றின கருத்து. ஸ்தோத்திர ரத்னம் என்பதிலே ஆள வந்தார் சொல்கிறார், கதா புனஷங்கரதாங்க கல்பக த்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீயமூர்த்தானமலங்கரிஷ்யதி. இதிலே கூட இந்த சின்னங்களைத்தான் சொல்கிறார். திருவடியிலே இருக்கிற, அடியிலே இருக்கிற சின்னங்கள். அதிலே துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ர லாஞ்சனம் என்று சொன்னது பாகவதத்தில் சொன்ன அதே அடையாளங்களை வேறு கிரமத்திலே சொன்னதாக இருக்கிறது. பாகவத ஸ்லோகத்திலே வஜ்ர அங்குஷ துவஜ சரோருகா என்று இருக்கிறது. இங்கே துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ர என்று இருக்கிறது. ஆஹா, அதே நாள். ஆனால் ஸ்தோத்திர ரத்னத்திலே அதுக்கு மேலேயும் சில அடையாளங்களை சொல்கிறார். அவை என்ன என்றால், சங்கர சாங்க கல்பக என்று சங்கு சின்னம் இருக்கும், சக்கர சின்னம் இருக்கும், ஒரு கல்பக மரம் மாதிரி எல்லாம் சிறிய அளவிலே ரேகைகள் போல அங்கங்கே இருக்கும். இதெல்லாம் சாமுதிரிகா லட்சணப்படி மகான்களுக்கு, நிறைய செல்வத்தில் செழிப்பவர்களுக்கெல்லாம் தானாக கால்களிலே அமைகிற அடையாளங்கள், ரேகைகளாக அமைகிற அடையாளங்கள். பெருமாளுக்கு இவையெல்லாம் இருப்பதாக ஸ்தோத்திர ரத்னமும் சொல்லுகிறது. அதற்கு மூலமான இந்த பாகவத கிரந்தமும் சொல்லுகிறது. நாம் பெருமாளுடைய திருவடியை தியானிக்கும் பொழுது இவற்றையெல்லாம் சேர்த்து தியானிக்க வேண்டும். இந்த அடையாளங்கள் திருவடிகளிலே இருப்பதையும் தியானிக்க வேண்டும். அதற்கு பிறகு நகங்களை தியானிக்க வேண்டும். நகங்கள் எல்லாம் சேர்ந்து 20 நகங்கள் அல்லவா, 10 நகங்கள் கால்களிலே, 10 நகங்கள் கைகளிலே. இப்பொழுது கால்களுடைய தியானம் நடந்து கொண்டிருப்பதனாலே 10 நகங்கள் போறோம். அந்த 10 நகங்கள் ஒரு மண்டலமாக இருப்பதையும், அந்த 10 நகங்களிலிருந்து நுனிகளிலிருந்து நிலவு போல கதிர் வீசுவதையும், அந்த கதிர் நம்முடைய ஹிருதயத்திலே பட்ட பொழுது நம்முடைய அந்தகாரம் நீங்குவதையும், இதையெல்லாம் கூட தியானிக்க வேண்டும். சஞ்சிந்தையே, இப்படிப்பட்ட திருவடியை தியானிக்க வேண்டும், திருவடியை எப்படிப்பட்டதாக தியானிக்க வேண்டும் என்பதற்கும் சம்ஸ்கிருதத்திலே ஒரே ரூபம்தான். சரணாரவிந்தம் காஞ்சனாட்யமாகவும் ஆகதமகத் ஹிருதயாந்தகாரமாகவும் தியானிக்கவும் என்பதற்கும் இதே பதங்கள் தான். அதனால இதற்கு அந்த அர்த்தமும் உண்டு, அல்லது அப்படிப்பட்ட திருவடியை தியானிக்க வேண்டும் என்கிற அர்த்தமும் உண்டு. இப்பொழுது பெருமாளுடைய திருவடியினுடைய வர்ணனத்தை பார்த்தோம். இது அடுத்த ஸ்லோகத்திலும் தொடரப்போகிறது. பெருமாளுடைய திருவடி, அதற்கு என்னென்ன குணங்கள், என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் பார்த்தோம். இதன் மூலமாக பெருமாளுக்கும் ஸ்தோத்திரம் தான் நடைபெறுகிறது. பெருமாளுடைய அவயவங்களை வர்ணிப்பதன் மூலமாக பெருமாள் என்னென்ன காரியங்களை பண்ணினார், அவருக்கு என்னென்ன குணாதிசயங்கள் என்பதும் சேர்ந்து வரப்போகிறது. அதே போல அடுத்த ஸ்லோகத்தில் என்ன வரப்போகிறது, பெருமாள் திருவடியில் இருந்துதானே கங்கை என்கிற நதி உற்பத்தியானது. அந்த விருத்தாந்தத்தை சொல்லி அந்த திருவடியை நாம் தியானிக்கும் பொழுது அந்த திருவடியில் இருந்து கங்கை பாவதையும் சேர்ந்து தியானிக்க வேண்டும் என்று. 2வது ஸ்லோகம், யச்சௌச்ச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்யதிகிருதேன சிவ சிவோ பூத் ध्यातुर्मनशमलशैल निसृष्ट वज्रम् ध्यायेच्चिरम् भगवतश्चरणारविन्दम्. பெருமாள் திருவிக்கிரமராக அவதாரம் பண்ணின பொழுது தன்னுடைய திருவடியினாலே 3 அடிவைப்புகள் வைத்து எல்லா உலகத்தையும் அதற்குள்ளே அடக்கின பொழுது, உலக அளந்த கதை என்று நாம் சொல்வோம். அப்பொழுது என்ன நடக்கிறது, இதே பாகவதம் கூட விவரிக்கிறது. அதை வேறொரு அத்தியாயத்திலே அவருடைய ஒரு திருவடியானது சத்தியலோகம் என்கிற பிரம்மாவினுடைய லோகத்துக்கு சென்றது. அந்த சத்தியலோகத்திலே பெருமாளுடைய பக்தரான சதுர்முகர் இருந்து கொண்டிருக்கிறார்.
அவர் பெருமாள் திருவடி அங்கே வருவதை கண்டவுடனே பக்தி பரிதராக அந்த திருவடிக்கு பாத்திய ஜலத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். பெரியவர்களுடைய பொன்னடி நமது அகத்தில் படுமானால் உடனே அவர்களுக்கு பாத்தியம் சேர்ப்போம். அது ஒரு உபச்சாரம். அதனாலே தன்னுடைய கமண்டலத்திலே இருக்கிற ஜலத்தை எடுத்து பெருமாளுடைய திருவடியிலே அவர் சேர்க்கிறார் பிரம்மா. அப்பொழுது என்ன ஆகிறது? அந்த ஜலமானது கங்கா நதியாக பிரவகிக்கிறது. தேவலோகத்திலே அமர நதியாக இருக்கிறது. அது நதிகளுக்குள்ளே உயர்ந்த நதியாகவும் ஆகிறது. யத் ஷௌச்ச, யத் என்பதனாலே எதனுடைய என்று இருக்கிறதே, அதனாலே பெருமாளுடைய திருவடியை கிரகிக்க வேண்டும். இந்த பெருமாளுடைய திருவடியை ஷௌச்ச அலம்புவதாலே திருவடியை அலம்பி விட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஜலத்தை சேர்த்திருக்கிறார் சதுர்முகர். அப்படி அலம்பும் பொழுது நிஸ்ருத, அங்கிருந்து கிளம்பி பெருகிற்று. எது? சரித், ஒரு நதி. இவர் கமண்டலத்தால் ஜலம் சேர்த்தார், அது அதிகமாக ஆகி பெருகிற்று. பிரவர, சரி சாதாரண நதி இல்லை, சரித் பிரவர, மிகவும் உயர்ந்த நதி, நதீனாம் உத்தமா நதி. அதனுடைய உதகேன ஜலத்தினாலே பிரம்மா சமர்ப்பித்து பெருமாள் திருவடியிலே பட்டு கங்கா நதியாகி அது பிரவகிக்கிற அந்த ஜலத்தினாலே தீர்த்தேன, தீர்த்தத்தினாலே, உதகேன என்றால் ஜலத்தினாலே, தீர்த்தேன என்றால் ஜலமும் தீர்த்தமும் ஒன்றுதானே என்று நாம் நினைக்கலாம். தீர்த்தேன என்று ஜலமும் தீர்த்தமும் பரியாய பதம் போல நாம் நினைத்தாலும் கூட எல்லா ஜலமும் தீர்த்தமாகாது. தீர்த்தம் என்றால் பவித்திரமான ஜலம், பாவனமான ஜலம், புனிதமான ஜலம், அதற்குத்தான் தீர்த்தம் என்று பெயர். இந்த சரித்பிரவரோதகமானது தீர்த்தமாயிற்று. அந்த தீர்த்தத்தை ஒரு கால விசேஷத்திலே, அது தேவலோகத்தில் தான் பாய்ந்து கொண்டிருந்தது. ராமாயணத்திலே இந்த கதை வருகிறது. இக்ஷ்வாகு வம்சத்து ராஜா ஒருவன் பகீரதன், அவன் தபஸ் பண்ணி சிவனை பிரீணனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை பூலோகத்துக்கு வரவழைக்கிற முயற்சிகளை பண்ணுகிறான். அப்பொழுது அந்த பகீரத ராஜாவுக்கு சிவன் உதவுகிறார். எப்படி உதவுகிறார்? தீர்த்தேன மூர்த்னி அதிகிருத்தேன, தன்னுடைய மூர்த்தாவிலே, தன்னுடைய தலையிலே அந்த ஆகாச கங்கை ஆகாசத்திலிருந்து பூலோகத்துக்கு விழும் போது அதை தாங்கிக் கொள்ளுகிறார். அதை தாங்குவது என்பது மற்றவர்களாலே முடியாத காரியம். பரமசிவன் என்றவர் பெரிய சக்தி விசேஷம் கொண்டவரானபடியினாலே பகீரதனுடைய தபஸுக்கு உகந்து அவனுடைய வேண்டுகோளை ஏற்று ஆகாசத்திலிருந்து விழும் கங்கா ஜலத்தை தன்னுடைய சடையிலே தாங்கிக் கொள்கிறார் பரமசிவன். மூர்த்யதிகிருத்தேன சிவ சிவோ பூத். அப்படி பண்ணும் பொழுது அந்த சிவனானவர் சிவனாக ஆனார் என்று இருக்கிறது. சிவஹா சிவஹா அபூத் என்று. அதற்கு முன்னே சிவனானவர் அவ்வளவு சிவனாக இல்லை. இப்பொழுது கங்கா ஜலத்தை தன் தலையில் தாங்கிக் கொண்ட பிறகு சிவனானவர் சிவனானார். என்ன கருத்து என்றால், சிவன் என்பது அவருடைய பெயர். ஆனால் சிவன் என்கிற வார்த்தைக்கு மங்களமானவன் என்று அர்த்தம். வேறு யாராவது மங்களமாயிருந்தால் கூட அவர்களை சிவர்கள் என்று சொல்லலாம். இப்பொழுது இந்த பரமசிவனானவர் கொஞ்சம் மங்கள குறைவாகத்தான் இருந்தான். அவனுடைய வேஷம், அவனுடைய வாசம், அவனுடைய வஸ்திரம் இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அவனுக்கு அவ்வளவு மாங்கல்யம் கிடையாது என்று. ஏனென்றால் சுடுகாட்டிலே வசிப்பான், சாம்பலை பூசிக்கொள்ளுவான், என்னென்னவோ அசிவங்கள் நடக்கும். ஆனால் அவனுக்கு கூட அந்த அமங்கல தன்மைகள் எல்லாம் நீங்கி மங்களமாக்கினது. அது எப்பொழுது என்றால், இந்த விஷ்ணு பாதோதகமான கங்கையை அவன் தலையிலே தாங்கின பிறகு அவன் சிவனாகிவிட்டான், மங்களமானவனாக ஆகிவிட்டான். கங்கையை தாங்கியதனாலே கிடைத்த பலன் இது. இதெல்லாம் கூட நாம் பெருமாள் திருவடியை தியானிக்கும் பொழுது சேர்த்து தியானிக்க வேண்டும் என்கிறார். திருவடி அவயவம் அது எப்படி இருக்கிறது என்ற அதனுடைய ரூப தியானம் மாத்திரம் இல்லை, அதன் மூலமாக பெருமாளுடைய எந்தெந்த கீர்த்திகள், எந்தெந்த விற்த்தாந்தங்கள், எந்தெந்த அபதானங்களை நினைக்க கூடுமோ அதையும் சேர்த்து பண்ண வேண்டும்.
முக்கியமாக பாகவதம் சொல்லுகிறது கங்கோத்பத்தி என்பது ஏற்பட்டது இந்த திருவடிகள் தானே. எப்படிப்பட்ட கங்கை, எந்த கங்கையை தலையிலே தாங்கினதுனாலே மங்களம் பெற்றானோ சிவன், அப்படிப்பட்ட கங்கையை இந்த திருவடிதானே உற்பத்தி பண்ணிற்று என்று நினைத்து கொண்டு அதை திருவடியை நாம் தியானிக்க வேண்டும். இந்த பாதாதி கேசாந்த வர்ணனத்திலே வர்ணனத்தை விட அதன் மூலமாக பெருமாளுடைய திவ்ய குணங்கள், திவ்ய சேஷ்டிதங்கள் அதெல்லாம் வெளியாகிறதே. அதனாலேதான் இது ஒரு ஸ்துதியாக கருதப்படுகிறது. தியாதுர்மனஷமல சைல நிசிருஷ்ட வஜ்ரம், இந்த திருவடி இருக்கிறதே அது தன்னை தியானிப்பவர்க்கு, தியாது என்றால் தியானிப்பவர்க்கு, அவர்களுடைய மனசிலே இருக்கிற சமலம் பாபம் இருக்கிறதே, இழுக்கு அழுக்கு பாபம், இதற்கெல்லாம் சமலம் என்று பெயர். அது சைலமாக குவிந்து கிடக்கிறது, பர்வதம் போல இருக்கிறது. ஆனால் அந்த சைலத்துக்கு அதன் மேலே பிரயோகிக்கப்பட்ட வஜ்ராயுதம் போல இந்த திருவடி இருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால், முன்னொரு காலத்திலே சைலங்களை, பெரிய பெரிய மலைகளை எல்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தாலே தகர்த்து விடுவானாம், பொடித்து விடுவானாம். இன்னொரு கதை வருகிறதே ராமாயணத்திலே. முன்னொரு காலத்திலே சில மலைகள் பறக்கக்கூடியவையாக பட்சங்களோடு இருந்தனவாம். அதனாலே ஜனங்களுக்கு ஹிம்சை ஏற்பட்டதாம். அப்பொழுது இந்திரன், கோத்திரபித் என்று சொல்லப்படுகிற இந்திரனானவன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை வைத்து அந்த மலைகளுடைய பட்சங்களை, இறக்கைகளை எல்லாம் அறுத்து போட்டு, மலைகள் இனி பறக்க வேண்டிய தேவையில்லை, பறக்க வேண்டிய வசதி அதற்கு வேண்டாம் என்று அறுத்து அங்கங்கே இருக்கும்படி பண்ணானாம். இப்பொழுது இங்கே சொன்னது வருவோம். மலைக்கும் வஜ்ராயுதத்துக்கும் இப்படி ஒரு தொடர்பு. மலையை வஜ்ராயுதமானது பிளக்கும், அடக்கும், நிறுத்தும். அப்படி அந்த கதை இருக்கிறபடி இங்கே எனக்கு மலையாக குவிந்து கிடக்கிறது மனசிலே பாவம். பாவ ராசி, பாவ மூட்டை, பாவ மலை என்று சொல்கிறோம். அந்த மலைக்கு வஜ்ராயுதமாக வந்து சேர்ந்தது பெருமாளுடைய திருவடி. அதாவது பெருமாளுடைய திருவடி அந்த ஹிருதயத்திலே, மனசிலே தானே இந்த மலை இருக்கிறது. இப்பொழுது பாவம் என்கிற மலை மனசமல சைல, அந்த மனசிலேயே பெருமாள் திருவடி என்கிற வஜ்ராயுதமும் வந்து விட்டால் அந்த வஜ்ராயுதம் இந்த சைலத்தை பொடி பொடியாக்கிவிடும், சூர்ணமாக்கிவிடும். எந்த சைலம்? மனசமலம் என்கிற சைலம். நாம் பண்ணி இருக்கிற துஷ்கிருதங்கள், பாபங்கள் அதெல்லாம் மலையாக இருக்கு. அந்த மலை பெருமாளுடைய திருவடி என்கிற வஜ்ராயுதமானது அதே இடத்துக்கு வந்த பொழுது தகர்ந்து போய்விடும். அப்படிப்பட்ட பெருமாள் திருவடியை தியானிக்க வேண்டும். அதாவது நம்முடைய மனசிலே இருக்கிற இழுக்கு மொத்தம் அந்த அதே மனசிலே பெருமாள் திருவடி வந்த பொழுது போய்விடுகிறது என்பதையும் நினைத்து தியான விஷயமாக்கி அதையும் தியானித்து நாம் பெருமாள் திருவடியை தியானிக்க வேண்டும். தியாயேத் சிரம் பகவதः சரணாரவிந்தம், பெருமாளுடைய திருவடி தாமரையை சிரம் தியாயேத். போன ஸ்லோகத்திலே சஞ்சிந்தையேது, நன்றாக தியானிக்க வேண்டும் என்றார். இந்த ஸ்லோகத்திலே நிறைய நாள் தியானிக்க வேண்டும். பெருமாளுடைய திருவடியை தியானிக்கும் பொழுது அந்த திருவடி சம்பந்தமான இந்த கதைகளையும் சேர்த்து தியானிக்க வேண்டும். இரண்டாவது ஸ்லோகம் முடிந்தது. முதல் இரண்டு ஸ்லோகங்களிலே பெருமாளுடைய திருவடி வர்ணனம் முடிந்தது. மூன்றாவது ஸ்லோகத்திலே அடுத்த அவயவத்துக்கு போக போகிறார். இப்ப இரண்டாவது ஸ்லோகத்திலே சில விஷயங்கள் பார்த்தோமே, கங்கோத்பத்தி கதை முதலியதெல்லாம். இதே மாதிரி என்றால் அந்த கங்கையை தலையில் தாங்கினதால் சிவன் சிவனானான் முதலிய இந்த விஷயங்களை அப்படியே காட்டுகிற பிற்காலத்திய ஸ்லோகங்கள் நிறைய உண்டு. அதிலே ஒன்று ஆளவந்தாருடையது. பாதோதகேன சசிவஹ ஸ்வசிரோ திருதேன, பெருமாளுடைய திருவடி ஜலத்தை சிவன் தன்னுடைய தலையில் தாங்கினதுனாலே அவன் சிவனானான் என்பது அந்த ஸ்தோத்திரத்திலேயும் இருக்கிறது. அதே மாதிரி தேசிகனுடைய ஸ்தோத்திரத்திலேயும் கூட அத்யாபி ஜந்தவ இமே விமலே நயஸ்ய பாதோதகேன விதிருதேன சிவா பவந்தி,
இவர் என்ன சொல்கிறார், அந்த சிவன் பாதோதகமான கங்கையை தலையில் தாங்கினதனாலே மங்களமானான் என்பது இருக்கட்டும். இன்றைக்கு கூட அத்யாபி ஜந்தவ இமே, நாம் எல்லாரும் போகிறோம் அல்லவா கங்கைக்கு தீர்த்தமாடுவதற்கு, பாவங்கள் எல்லாம் கழிய வேண்டும் என்று. அப்பொழுது அந்த கங்கையை நாம் தலையில் தாங்குகிறோம் அல்லவா. தீர்த்தமாட முடியாதவர்களும் புரோட்சணமாவது பண்ணிக் கொள்கிறார்கள். அப்பொழுது கங்கா ஜலத்தை தலையில் தாங்கிறதாகிறது. தீர்த்தமாடுகிறவர்களும் புரோட்சணம் பண்ணுகிறார்கள். புரோட்சணம் பண்ணிதான் தீர்த்தமாடுகிறார்கள், தலையில் தாங்குகிறார்கள். அப்பொழுது கங்கா ஜலத்தை, பெருமாளுடைய பாத ஜலமான கங்கா ஜலத்தை, தீர்த்தத்தை தலையில் தாங்குகிறோமே. கங்கா ஸ்நானம் பண்ண போகிற ஜந்துக்கள் எல்லாரும் அவர்களும் தான் சிவர்கள் ஆகிறார்கள், அவர்களும் தான் மங்களமானவர்கள் ஆகிறார்கள். ஏனென்றால் பாதோதகத்தை அல்லவா அவர்கள் தாங்கி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் முன்னோடி வழிகாட்டி பரமசிவன். அவர் அந்த கங்கா ஜலத்தை தலையில் தாங்கி சிவனானார் என்று புராண கதை. தேசிகன் என்ன சொல்கிறார், இப்பொழுது நாம் எல்லாரும் கூட அதே கங்கா ஜலத்தை வேறு விதத்தில் தலையில் தாங்கி, சிவன் எந்த விதமாக தாங்கினான், தன்னுடைய சடா மண்டலத்துக்குள்ளே கங்கை நதியை புகவிட்டு தாங்கினான். நாம் அப்படி பண்ண வேண்டும் என்பதில்லை. வெறும் புரோட்சடம் முதலானவற்றாலும் கங்கா நதியினுடைய ஏகதேசத்தை கிஞ்சித்து தலையில் தாங்கலாமே. அப்படி தாங்கினோமானால் நாம் கூட தான் மங்களமானவர்களாக ஆவோம். நமக்கு இருக்கிற அசுபங்கள் எல்லாம் கூட தான் விலகி போய்விடும். ஏனென்றால் கங்கா ஜலத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. கங்கைக்கு அந்த பெருமை எங்கிருந்து வந்தது என்பதுதான் இங்கே முக்கியம். அது பெருமாள் திருவடியிலிருந்து வந்தது. கங்கை பெருமாள் திருவடியிலிருந்து வந்தபடியினாலே அதே பெருமாள் திருவடியிலிருந்து கங்கையினுடைய மகிமையும் வந்தது. அது சரிப்பிரபரமாக உயர்ந்த நதியாக ஆகிவிட்டது. இப்பொழுது பெருமாள் திருவடி வர்ணனம், திருவடியை நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்பது முடிந்தது. அடுத்ததாக பாதாதி கேசாந்தமானபடியினாலே பாதத்திலிருந்து சிறிது மேல் ஏறி திருமுகம் கேசம் வரைக்கும் போகிறார் ஒவ்வொரு அவயவமாக. இப்பொழுது பாதத்துக்கு மேலே கணுக்காலும் முழங்காலும் இருக்கும். அதை பற்றின ஸ்லோகம் 3வது ஸ்லோகம். ஜானுத்வயம் ஜலஜலோச்சனயா ஜனன்யா லக்ஷ்மியாகிலஸ்ய சுரவந்திதயா விதாதுஹு ஊர்வோர்நிதாய கரபல்லவரோதிஷாயதே சல்லாலிதம் ஹிருதி விபோஹோ அபவஸ்ய குர்யாதே. பக்கத்தில் இருக்கிற படத்தை பார்த்தால் இது என்ன சொல்கிறது என்று புரியும். லக்ஷ்மியும் பூமாதேவியும் பெருமாளுடைய திருவடியை சம்லாலனம் பண்ணுகிறார்கள், மெதுவாக பிடித்து விட்டு கைங்கரியம் பண்ணுகிறார்கள். இந்த ஸ்லோகம் அந்த திருவடிக்கு அதை ஒரு பெருமையாகவும் சொல்லுகிறது. பெருமாளுடைய ஜானுத்வயம் இருக்கிறத 2 முழங்கால்கள். இங்கே 2 முழங்கால்கள் என்பது முழங்காலிலிருந்து ஆரம்பித்து கணுக்கால் வரைக்கும் இருக்கிற பகுதி. எங்கே இந்த மலர்மகள் கை வருட என்று சொன்ன அவளுடைய வருடல் எங்கே இருக்கிறதோ அந்த பகுதி காலிலே, அது ஜலஜலோச்சனையா. ஜலஜம் என்றால் தாமரை, ஜலஜலோச்சனா என்றால் தாமரை போல் கண் கொண்டவள் லட்சுமி. ஜனன்யா அகிலஸ்ய, எல்லாருக்கும் ஜனனியாக இருப்பவள், எல்லாருக்கும் தாயாராக இருப்பவள். அகிலஸ்ய, லோகத்திலே அத்தனை பேருக்கும் அவள் மாதா. அதனால்தான் அவள் லோக மாதா என்று சொல்லப்படுகிறாள், ஜெகன் மாதா. அது ஒரு பிராசத்துக்காக, சொல்லழுக்காக ஜானு ஜல ஜனன்யா என்று ஜ என்கிற எழுத்தை 4 தடவை வரவைத்தார். ஸ்ரீமத் பாகவதம் முதலிய புராண கிரந்தங்களில் கூட வார்த்தைகளிலே வேடிக்கை பண்ணுவது என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட லக்ஷ்மியா, லக்ஷ்மியினாலே, லக்ஷ்மிக்கு என்ன பெருமை என்றால் அவள் ஜலஜலோச்சனா என்ற பெருமை, அகில ஜனனி என்ற பெருமை. இன்னொன்று கூட சுரவந்திதயா, சுரர்கள் தேவர்கள் எல்லாரும் லட்சுமியை வந்தனம் பண்ணுகிறார்கள். முக்கியமாக தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரன் லட்சுமியை வந்தனம் பண்ணி லட்சுமிக்காக ஒரு ஸ்ரீ ஸ்துதி என்ற ஒன்றை அவன் ஏற்றி வைத்திருக்கிறான். அது விஷ்ணு புராணத்திலே இருக்கிறது. அப்படி சுரவந்திதையாகவும் இருக்கிறாள். இவ்வளவு பெருமை கொண்ட லட்சுமியானவள் பெருமாளுடைய திருவடியை பிடிக்கிறாள். விதாதுஹு,
அகிலஸ்ய விதாது, இங்கேயும் சேர்த்துக் கொள்ளலாம் அகிலஸ்ய என்பதை. உலகம் மொத்தத்தையும் படைத்தவன் ஒருவன் இருக்கிறானே, அவன் தான் பெருமாள். அவருடைய விபோஹோ அபவஸ்ய, விபோஹோ விபுவாயிருந்து எல்லா இடத்திலும் பரவி நிற்கிறவன். அபவஸ்ய, அவனுக்கு பிறவி என்பதே கிடையாது. அதாவது சம்சாரம் அவனை பாட்டாது, அவனாக இஷ்டப்பட்டு அவதரிப்பது வேறு விஷயம். அப்படிப்பட்டவனுடைய திருவடியை நாம் தியானிக்கிறோம். அப்படிப்பட்டதென்று சொல்லி தியானிக்கிறோம். அந்த திருவடிகளை லட்சுமி என்ன பண்ணுகிறாள்? பூர்வோர்நிதாய, தன்னுடைய தொடைகளிலே அந்த திருவடிகளை வைத்துக் கொண்டு கரபல்லவரோதிஷா, தன்னுடைய கைகள் ஒவ்வொன்றும் தளிர்கள் போல இருக்கின்றன. அதிலிருந்து காந்தி, ரோதிஷ் என்றால் ஒளி வீசுகிறது, கதிர் வீசுகிறது. அப்படிப்பட்ட கைகளாலே அந்த திருவடிகளை சம்லாலனம், சம்வாகனம் என்றெல்லாம் சொல்வார்கள், பிடித்து விடுகிறாள். யத் சம்லாலிதம் ஹிருதி விபோரபவஸ்ய குர்யாத், எது எந்த திருவடியானது சல்லாலிதம் சம்பாகனம் பண்ணப்பட்டதோ அந்த திருவடியை ஹிருதி குர்யாது, நம்முடைய ஹிருதயத்திலே வைக்க வேண்டும். பெருமாள் திருவடியை நம் ஹிருதயத்திலே வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட திருவடி, எந்த நிலையில் இருக்கிற திருவடியை நாம் தியானிக்க வேண்டும் என்றால், தாயார் எந்த திருவடியை தன்னுடைய தொடைகளிலே இருத்தி சம்பாகனம் பண்ணி கொண்டிருக்கிறாளோ அந்த திருவடியை. சொன்னதற்கு என்ன கருத்து என்றால், அந்த மாதிரியே தியானிக்க வேண்டும். தாயார் அங்கே மலர் மகள் கை வருட மலர் போதிர்ச்சி வந்தன என்று வர்ணிக்கிற ரீதியிலே அந்த திருவடியை நாம் தியானிக்க வேண்டும் என்று. திருவடி தியானம் இங்கே இல்லை. திருவடிக்கு மேலே அடுத்த அவயவத்துக்கு போயாயிற்று. அது என்ன அவயவம் என்றார்? இங்கே ஜானுத்வயம் என்கிறார். 2 முழங்கால்கள் வரையிலான, முழங்கால்களுக்கும் பாதத்துக்கும் இடைப்பட்டிருக்கிற பகுதி, அதற்கு ஜங்கா என்று சம்ஸ்கிருத பெயர். அதுதான் இவர்கள் எல்லாம் பிடித்து விடுகிற பகுதி. அதைத்தான் இப்பொழுது தியான விஷயமாக்குகிறது இந்த 3வது ஸ்லோகம். திருவடி என்றால் உள்ளங்கால் திருவடியை பற்றி ஏற்கனவே சொல்லி ஆயிற்று. இப்பொழுது திருவடிக்கு மேற்பட்ட பகுதி, அதற்கும் கால் என்றுதான் விவகாரம். அந்த கால் இங்கே முழங்கால் வரைக்குமான பகுதி. அதை இப்படி லக்ஷ்மி சல்லாலிதமாக நாம் தியானம் பண்ண வேண்டும். இது 3வது ஸ்லோகம். அடுத்தது 4வது ஸ்லோகம். பெருமாளுடைய திருத்தொடைகள். ஊரு என்றால் தொடை. ஊரு சுபர்ண புஜயோரதிசோபமானௌ ஓஜோநிதி அத்தசிகா குசுமாவபாசோ வியலம்பிபீதவரவாசசி வர்த்தமான காஞ்சீகலாப பரிரம்பி நிதம்பபிம்பம். இப்பொழுது ஊரு என்ற தொடைகளை முதல் அர்த்தத்திலேயும், பீதாம்பரம் தரித்திருக்கிற நிதம்ப பகுதியை அடுத்த அர்த்தத்திலேயும், ஆக 2ஐயும் சேர்த்து ஒரே ஸ்லோகத்திலே பார்க்க போகிறோம். முதலிலே பூர்வார்த்தம். ஊரு 2 தொடைகள். அந்த தொடைகளை நாம் தியானிக்கும் பொழுது என்னென்ன கதைகள், என்னென்ன சேஷ்டித்தங்களை எல்லாம் சேர்த்து தியானிக்க வேண்டும் என்றால், சுபர்ண புஜயோரதி சோபமானோ, கருடன் அவருக்கு வாகனமாக இருக்கும் பொழுது அந்த ஊருக்கள் 2ஐயும் அவன் மேலே கருடனுடைய தோளிலே வைத்துக்கொண்டு பெருமாள் சஞ்சாரம் பண்ணுவார். கருட வாகனனாக சஞ்சாரம் பண்ணும் பொழுது அப்படி சுபர்ணன் என்கிற கருடனுடைய தோள்களிலே சோபிக்கும்படியான ஊர்களை நாம் தியானிக்க வேண்டும். பிறகு அந்த ஊர்வு பற்றி இன்னும் என்ன? ஓஜோ நிதி, ஓஜஸுக்கு நிதிகளாக இருப்பவை, நிறைய ஓஜஸ் வைத்துக் கொண்டிருப்பவை என்ற அர்த்தம். ஓஜஸ் என்றால் பலம் என்ற அர்த்தம் வைத்துக் கொள்வோம். பெருமாளுக்கு இருக்கிற பலம் மொத்தம் அவருடைய தொடைகளிலே இருக்கிறது. பலங்களின் நிதியாக இருக்கின்றன அந்த தொடைகள். 3வது விஷயம் ஊரு பற்றி. அத்தசிகா குசுமாவபாசோ,
அவருடைய காந்தி கிருஷ்ணாவதாரத்திலேயும் சரி, இப்பொழுது பொதுவாக பெருமாளைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், அப்பொழுதும் சரி, காயாம்பூ நிறம், அது கொஞ்சம் கருமை கலந்த நிறம்தான். அதற்கு அதசிகா புஷ்பம் என்று பெயர். அதனுடைய காந்தியை வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஊரும். அதாவது தொடைகள் சிறிது கருமை கலந்த நிறத்தோடு இருக்கின்றன. அப்படி நாம் தியானிக்க வேண்டும். கருடன் மேலே ஏறி நின்ற தொடைகளாகவும் தியானிக்க வேண்டும். இப்படி ஊர்களை தியானித்த பிறகு இன்னும் சற்று மேலே போய் பீதாம்பரத்தை தியானிக்க வேண்டும். வியாலம்பி பீதவர வாசசி, வியாலம்பி தொங்குகிற, அதாவது அவர் அணிந்திருக்கிற பீதாம்பரமானது குல்ப பகுதி வரை தொங்கிக் கொண்டிருக்கும். பீத மஞ்சளான, அது வர்ணத்தின் பெயர். பீதாம்பரம் என்றால் மஞ்சள் வஸ்திரம் என்று அர்த்தம். வரவாசசி உயர்ந்த வஸ்திரம் பீதாம்பரம் என்பது, அதை தியானிக்க வேண்டும். வாசசி வர்த்தமான காஞ்சி, அந்த பீதாம்பரத்திலே இடுப்பு பகுதியிலே, பெருமாளுடைய இடுப்பு பகுதியிலே காஞ்சி என்கிற ஒரு திருவாபரணம் இருக்கும், அதையும் தியானிக்க வேண்டும். சில சமயங்களில் உதரபந்தனம் என்று சொல்வார்கள், காஞ்சி தாமோதர பந்தனா என்று. காஞ்சி என்றால் ஒட்டியானம், இடுப்பிலே கட்டிக்கொள்கிற திருவாபரணம். காஞ்சி கலாப, காஞ்சி கலாபம் என்றால் நிறைய காஞ்சி இருப்பதாக சொல்கிறாளே என்ன என்றால், அந்த ஒரு காஞ்சியே கூட 7 இழைகள் இருக்குமாம். அதிலே ஒவ்வொரு இழையுமே அது மாத்திரமே ஒரு தனி ஆபரணம் போல வைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி 7 இருக்கிறது. அப்படி ஒட்டியான சமூகம் இருக்கிறது அங்கே. அதோடு கூட பரிரம்பி, அணைத்து கொண்டு, அந்த நகையை அணைத்து கொண்டு ஸ்லேஷித்து கொண்டு பெருமாளுடைய நிசம்பபிம்பம் பிருஷ்டபாகம் என்கிறது பீதாம்பரத்தோடு சோபிக்கிறது, ஒட்டியானத்தோடு சோபிக்கிறது. அப்படிப்பட்ட நிசம்பஸ்தானத்தையும் நாம் தியானம் பண்ண வேண்டும். பெருமாளுடைய அவயவங்களை எல்லாம் தியானம் பண்ணும் பொழுது, தொடைகளை தியானிக்கும் பொழுது கருடன் மேலே, கருடனுடைய தோளின் மேலே வைத்த தொடைகளாக தியானிக்க வேண்டும். பீதாம்பரத்தை தியானிக்கும் பொழுது அதனுடைய உயர்வு, அதனுடைய தொங்குதல், அதனுடைய மஞ்சள் நிறம், இதெல்லாம் தியானிக்க வேண்டும். பெருமாளுடைய நிசம்ப பாகத்தை தியானிக்கும் பொழுது அது அந்த காஞ்சி என்கிற திருவாபரணத்தை கட்டி கொண்டிருப்பதாக, ஆஸ்லேஷிப்பதாக தியானிக்க வேண்டும். பீதாம்பரத்தையும் நாம் தியானிக்க வேண்டும் என்பது ஆழ்வார் சொல்லிக் கொடுக்கிறார். திருப்பான் ஆழ்வார் அமரநாத் பிரானிலே, அரைச்சி வந்த அடையின் மேல் சென்றதாமென சிந்தனையே என்று, என்னுடைய சிந்தனையானது பெருமாளுடைய சிவந்த ஆடை மேலே, அரைச்சிவந்த ஆடையின் மேலே சென்றது என்று. பக்கத்திலே இருக்கிற படத்திலே பெருமாள் கருட வாகனனாக காட்சியளிக்கிறார். பெருமாள் தன்னுடைய தொடைகளை கருடனுடைய தோள்களிலே வைத்துக் கொண்டு, தன்னுடைய கால்களை கருடனுடைய கைகளிலே வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிறார். இந்த மாதிரியாக இந்த அவயவங்களையும் நாம் தியானிக்க வேண்டும். அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மேலே, பாதத்திலிருந்து கேசம் வரைக்கும் நாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்தது நாபி என்கிற அவயவம், பெருமாளுடைய கொப்பூழ் என்பது. நாபி ஹ்ரதம் புவன கோஷ குஹோதரஸ்தம் யத்ராத்மயோ நிதிஷணாகில லோக பத்மம் வியூடம் ஹரின்மணி பிருஷஸ்தனயோரமுஷ்ய தியாயேத்வயம் விஷதஹாரமயூகதௌரம். முதல் பாதியிலே நாபியை பற்றி, நாபி ஹ்ரதம் என்கிறார். ஹ்ரதம் என்றால் நீர்நிலை, மடு என்று சொல்வார்கள் தமிழிலே, ஒரு நீர்த்தேக்கம், ஏரி மாதிரி. பெருமாளுடைய நாபி ஒரு ஹ்ரதம் மாதிரி இருக்கிறது. இதற்காக ஹ்ரதம் என்று சொல்கிறார் என்றால் பள்ளமாக இருக்கிறது, அதிலே தாமரை பூ கூட பூத்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்தால் அது ஒரு பெரிய நீர்நிலை மாதிரி இருக்கிறது என்று சொல்லலாம். புவன கோஷ குஹோதரஸ்தம், பெருமாளுடைய திருவயிற்றிலே அந்த திரு நாபி இருக்கிறது.
அந்த வயிற்றையும் சேர்ந்துதான் தியானிக்க வேண்டும். அதை எப்படி தியானிக்கிறோம் என்றால், புவன கோஷம் இருக்கிறதே, எத்தனையோ புவனங்கள், சதுர்தச புவனங்கள் இருக்கின்றனவே, லோகங்கள், அவைகளுக்கெல்லாம் இடமாக, தங்குமிடமாக இந்த உதரம் இருக்கிறது. பெருமாளுடைய உதரத்திலே எல்லா லோகங்களும் இருக்கின்றன. பிரளய காலத்திலே வெளியில எங்கேயும் லோகங்கள் கிடையாது, பெருமாளுடைய உதரத்தில் மட்டும்தான் உண்டு. பிறகு உதரத்தில் இருக்கிற லோகங்களை பெருமாள் சிருஷ்டி பண்ணி வெளியிலேயும் கொண்டு வந்தார். இதை சில சமயங்கள் ஆழ்வார்கள் வேடிக்கையாக என்ன சொல்வார்கள், வயிற்றிலே இருப்பதை உமிழ்ந்து விட்டார் என்று, வெளியிலே இழுத்து கொண்டு வந்து விட்டார் என்பதற்காக. அந்த வேடிக்கை இங்கே இல்லை, பார்க்கலாம். புவனகோஷ குகையான உதரத்தில் இருக்கிற அந்த நாபி என்பதை தியானிக்க வேண்டும். அதை தியானிக்கும் பொழுது எந்த கதையை வைத்துக்கொண்டு, எந்த சேஷ்டிதத்தை, பெருமாளுடைய எந்த காரியத்தை தியானிக்க வேண்டும் என்றால், அந்த நாபியிலிருந்து ஒரு தாமரைப்பூ உண்டாயிற்று, அந்த தாமரை பூவிலே ஆத்மயோனியான பிரம்மா உண்டானான், அந்த பிரம்மா தான் உலகங்களை எல்லாம் படைக்கப் போகிறவன் என்ற இந்த கதையை, இது பத்மநாப கதை என்று பெயர், அந்த கதையை நினைத்துக் கொண்டே நாபியை தியானிக்க வேண்டும். ஆத்மயோனி பிரம்மா திஷண, அவனுக்கு ஒரு மேடை போட்டா மாதிரி, ஒரு தென்னை மாதிரி இருக்கிறது. எது? அந்த பத்மம், அதுல இருக்கிற தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூ என்ன தாமரைப்பூ அது என்றால், அகில லோக பத்மம், எல்லா லோகங்களுமே அந்த பத்மத்தில் தான் இருக்கின்றன. அதிலிருந்துதான் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம் என்பது எல்லாம் வரப்போகிறது. அது தாமரை பூவாக இப்பொழுது இருக்கிறது. அகில லோக பத்மமானது வியூடம் முளைத்திருக்கிறது, கிளம்பி இருக்கிறது அந்த நாபிகிருதத்தில் இருந்து. அதை தியானித்தாயிற்றா? அதற்கு பிறகு இன்னும் சற்று மேலே பெருமாளுடைய மார்பு பகுதியை தியானிக்க வேண்டும். ஹரின்மணி விருஷஸ்தனயோரமுஷ்யத்யாயேத்வயம், இரண்டு மரகத பச்சை கல் போல இருக்கின்றன அவருடைய மார்பிலே ஸ்தனங்கள் இரண்டும். அதை தியானிக்க வேண்டும். அங்கே இருக்கிற ஹாரத்தை தியானிக்க வேண்டும். அது எப்படி இருக்கிறது என்றால், விஷதஹார மயூக கௌரம், விஷதமாக இருக்கிறது, அதாவது அப்பழுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஹாரம் வெள்ளை வெள்ளையர் என்ற முக்தாஹாரம், அதிலிருந்து மயூகம் கிரணங்கள் கிளம்புகின்றன. அதனாலே பெருமாளுடைய வட்சசே கூட வெளுப்பாகிறது. கூடன்னு சொல்லுவானேன் என்றால், வாஸ்தவத்திலே பெருமாள் வெளுப்பு நிறம் கிடையாது. ஆனால் அவர் அணிந்திருக்கிற ஹாரத்திலிருந்து டால் அடிக்கிற அந்த ஒளியினாலே பெருமாளுடைய வட்சஸ்தலமே வெளுப்பாகிவிட்டதோ என்று தோன்றுகிறது. அப்படி வெளுப்பானதாக அந்த வட்சஸ்தலத்தையும் சேர்ந்து நாம் தியானிக்க வேண்டும். அதற்கடுத்ததாக வட்சஸ்தலத்திலே இன்னும் என்னென்ன தியானிக்க வேண்டும்? வக்ஷோதிவாசமிருஷபஸ்ய மகாவிபூதேஹே பும்சாம் மனோ நயன நிர்வൃതിமாததானம். மகாவிபூதி என்று ஒருத்தி இருக்கிறாளே, லட்சுமி, மகாலட்சுமி, அவளுடைய அதிவாசம் அந்த வட்சஸ். பெருமாளுடைய வட்சத்திலே தாயார் அமர்ந்திருப்பதையும் சேர்த்து தியானிக்க வேண்டும். ரிஷபன் என்று பெருமாளுக்கு பெயர் சேஷ்டனானவன், அவனுடைய வட்சஸ்தானது இப்படி தாயாருக்கு இல்லமாக இருக்கிறது. அதை தியானிக்கிற புருஷர்கள் எல்லாருக்குமே ஒரு நிர்வൃத்தி ஏற்படுகிறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. பெருமாளுடைய வட்சத்தை தியானிக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற வட்சத்தை அவர்கள் தியானிக்கிறார்கள். சந்தோஷம் எதற்கு ஏற்படுகிறது என்றால், மனோநயன நிர்வൃதி, மனசுக்கும் சந்தோஷம், கண்ணுக்கும் சந்தோஷம் என்று. என்ன அர்த்தம் என்றால், கண் பார்க்கிறது, அந்த பார்ப்பதனாலே சந்தோஷம் ஏற்படுகிறது, அது நயன நிர்வൃதி. சந்தோஷம் என்னவோ கடைசியில் மனசுக்கு தான் ஏற்படும். கண்ணாலே பார்ப்பதாலே ஏற்பட்ட சந்தோஷம், மனதாலே நினைப்பதாலே ஏற்பட்ட சந்தோஷம் என்று அந்த சந்தோஷம் இரண்டாக இருக்கிறது. மனோ நயன நிர்வൃதி. இவர்கள் தியானம் தானே பண்ணுகிறார்கள். தியானம் பண்ணும்பொழுது மனசிலே அதை எண்ணி பார்க்கும் பொழுது அப்பொழுது ஒரு சந்தோஷம் வருகிறது. அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற வட்சஸ்தலத்தை நாம் தியானிக்க வேண்டும். வட்சஸ்தல தியானத்துக்கு பிறகு அடுத்ததாக பெருமாளுடைய கண்ட பகுதியை, கழுத்தை தியானிக்க வேண்டும்.
கழுத்தை தியானிக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக தியானிக்க வேண்டும் என்று கழுத்துக்கு என்ன அடைமொழி இட்டிருக்கிறார் என்றால், கண்டஞ்ச கௌஸ்துபமணேரதிபூஷணார்த்தம். கண்டத்துக்கு சற்று கீழே அவர் கௌஸ்துபமணியை அணிந்திருக்கிறார். கௌஸ்துபம் என்கிற ரத்தனம் பார்க்கடலை அமிர்தமதன காலத்திலே கடைந்த போது பார்க்கடலில் இருந்து கிடைத்த ரத்தனம் கௌஸ்துபம் என்பது. அதை பெருமாள் சாத்திக் கொண்டிருக்கிறார். அந்த கௌஸ்துப மணிக்கு பூஷணமாக அமைந்ததாம் அவருடைய கண்டம். பொதுவாக என்ன சொல்வோம், கண்டத்தின் கீழே அந்த மணியை அவர் அணிந்திருப்பதனாலே அந்த இடத்திலே கண்டத்துக்கு பூஷணமாக கௌஸ்துபம் இருக்கிறது என்று. கண்டபூஷணம் என்ற வார்த்தை பிரசித்தமானது. ஏனென்றால் நாம் அணிகிற அட்டிகை, சங்கிலி அதெல்லாம் கூட கண்டபூஷணம் தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், மணேஹே பூஷணம் கண்டம் என்று மாற்றி சொல்லுகிறார். அந்த கௌஸ்துப மணிக்கு பூஷணமாக இருக்கிற அவர் கண்டத்தை தியானிக்க வேண்டும். பூஷணார்த்தம், அர்த்தம் என்று ஒரு பதம் அதிகம் இருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்றால் பிரயோஜனம் என்ற அர்த்தம். அந்த கௌஸ்துபத்துக்கு இவருடைய கண்டம் பூஷணமாக மட்டுமில்லை, பிரயோஜனமாகவும் இருக்கிறது. அந்த கௌஸ்துபம் இந்த கண்டத்தில் இருப்பதனாலே புருஷார்த்தத்தை பெற்றது. அப்படிப்பட்ட கண்டஞ்ச குறியான் மனசி, நம்முடைய மனசிலே பெருமாளுடைய கழுத்தை தியானிக்க வேண்டும். அகிலலோக நமஸ்கிருதஸ்ய, சர்வலோகமும் பெருமாளை நமஸ்காரம் பண்ணுகிறது. அப்படி சர்வர்களாலும் பணியப்படுகிற அந்த பெருமாளுடைய கண்டம் இருக்கிறதே, கழுத்து, அதை தியானிக்க வேண்டும். முதலிலே காலிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அவயவமாக சொல்லி வரும்பொழுது அந்த அவயவத்துக்கு என்ன விசேஷம், பெருமாளுடைய எந்த வைபவத்தை நினைத்துக் கொண்டு அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து இப்பொழுது கண்டம் வரைக்கும் வந்தாயிற்று, கழுத்து வரைக்கும். இதிலே கௌஸ்துப மணியை பற்றி பேச்சிருக்கிறது அல்லவா. இந்த கௌஸ்துப மணியானது ஜீவாத்ம தத்துவத்தை பிரதிபாதிக்கிறது என்று சொல்கிற வழக்கம். இதை பற்றி வேறொரு ஸ்லோகத்திலே இன்றைக்கே நாம் பார்க்க போகிறோம். அதற்கடுத்தபடியாக பெருமாளுடைய பாகுக்கள், தோள்கள். பெருமாளுக்கு 4 திருத்தோள்கள், அவற்றை தியானிக்க வேண்டும். பாஹூம்ஷ்டமந்தரகிரே பரிவர்த்தனேன நிர்ணிக்த பாஹுவலயஹதி அதிலோகபாலஹானே. பெருமாளுடைய 4 திருத்தோள்களையும் தியானிக்க வேண்டும். இந்த திருத்தோள்கள் தானே அமிர்த மதன காலத்திலே மந்தரம் என்ற மலையை திருப்பார்கடலில் போட்டு கடையும் பொழுது பரிவர்த்தனம் பண்ணிட்டு அந்த மலையை சுழல வைத்தது. இந்த திருத்தோள்களாலே தானே அவர் கையை ஆட்டியும் அசக்கியும் இழுத்தும் விட்டும் கடைந்தெடுத்தார். அந்த பரிவர்த்தனத்தினாலே என்ன ஆயிற்று, அந்த திருத்தோள்களிலே தோள்களுக்கென்றே அணிந்திருக்கிற ஆபரணங்கள் தோள் வளைகள் என்று பெயர். சம்ஸ்கிருதத்திலே அங்கதங்கள் என்று சொல்வார்கள். அவர் அணிந்திருக்கிற தோள் வளைகள் நிர்ணிக்தமாயிற்று, முன்னை விட அதிகம் பிரகாசித்தது. அது ஏன், ரத்தனம் இருப்பதாலே பிரகாசித்தது சரி, கடையும் பொழுது ஏன் அதிகம் பிரகாசித்தது என்று சொல்கிறார் என்றால், அந்த ரத்தனத்தை அசக்கி அந்த ரத்தனத்தை பல பகுதிகளிலே வெளித்தெரியும்படி பண்ணும் பொழுது வெவ்வேறு இடத்திலிருந்து வெவ்வேறு சாயைகள், ஒளிக்கதிர்கள் வருவதாலே ஒரே இடத்தில் இருக்கிற ரத்னத்துக்கு இருக்கிற பளபளப்பை விட பல இடங்களிலே அசங்கி ஆடுகிற அந்த தோள்வளைக்கு பளபளப்பு அதிகமாக இருக்கும். இவர் அமிர்த மதனம் பண்ணுகிற காலத்திலே கை அசைவதாலே அங்கே இருக்கிற தோள்வளைகளும் மேலும் கீழுமாக இடமும் வலதுமாக அசைவதாலே அங்கே இருக்கிற தோள்வளையிலே இருக்கிற ரத்னங்கள் எல்லாம் வெவ்வேறு ரத்னங்கள் வெவ்வேறு சமயத்திலே பளிச்சிடுவதாலே நிர்ணிக்த பாஹுவலயான அந்த திருவாபரணங்களையும் சேர்த்து தியானிக்க வேண்டும். அதிலோகபாலான, லோகபாலர்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள். இந்திரன், வருணன், குபேரன், யமன் முதலியவர்கள் எல்லாம் லோகபாலர்கள். அவர்கள் எல்லாம் இந்த தோளில் தான் இருக்கிறார்கள். பெருமாள் தான் அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட தோள்களை சஞ்சிந்தையேது, நன்றாக தியானிக்க வேண்டும்.
அதற்கு பிறகு தோள்களின் பக்கத்திலே இருக்கிற சங்க சக்கரங்களை தியானிக்க வேண்டும். தசசதாரமசஹ்ய தேஜஹ, முதலிலே சக்கரம். சக்கரம் எப்படி இருக்கிறது? தசசத அரம். தசா என்றால் 10, சதா என்றால் 100, தசசதா என்றால் 10, 100 என்றால் 1000. 1000 அறங்கள் இருக்கின்றன அந்த சக்கரத்துக்கு. அதாவது சக்கரத்தின் மேல் பகுதி சுற்றுக்கு நேமி என்று பெயர். உள்ளே இருக்கிற நடுப்பகுதியிலிருந்து நேமி பகுதிக்கு வருகிற அறங்கள் இருக்கின்றனவே, அவை 1000 கணக்கில் இருக்கின்றன. அதனாலே சஹஸ்ரார சக்கரம் என்று பெயர். அப்படி தியானிக்க வேண்டும் அந்த சக்கரத்தை. அது மட்டுமில்லாமல் சக்கரத்துக்கு தேஜஸ் அதிகம். அசஹ்ய தேஜஹ, சகிக்க முடியாத தேஜஸ். அதனால்தான் எதிரிகள் எல்லாம் சக்கரம் ஏவின உடனே மாண்டு போகிறார்கள். அவ்வளவு தேஜஸ் அந்த சக்கரத்துக்கு. அப்படியான சக்கரத்தை தியானிக்க வேண்டும். அதற்கடுத்ததாக சங்கத்தை தியானிக்க வேண்டும். சங்கஞ்ச தத்கரசரோருகராஜஹம்சம். பெருமாளுடைய திருக்கையே ஒரு தாமரை பூ என்று சொன்னோமானால், அந்த தாமரை பூவிலே வசிக்கிற ராஜஹம்சமாக அவர் ஏந்தி கொண்டிருக்கிற சங்கம் இருக்கிறது என்று இதற்கர்த்தம். இரட்டை உருவகம் என்று சொல்வோம். கரம் என்கிற தாமரை பூவிலே சங்கு என்கிற ராஜஹம்சம் இருக்கிறது என்று. பொதுவாக நாம் ஏரிகளிலே, குளங்களிலே, நீர்நிலைகளிலே பார்த்தோமானால் ஹம்சப்பறவையானது ஒரு வெள்ளை கொக்கு மாதிரி இருக்கும். அது தாமரை பூ மேலே அமர்ந்திருக்கும். அதனிடமே தாமரை பூ தான். ஏனென்றால் அது தாமரை தண்டையை கூட சாப்பிடும். அதன் உணவும் அங்கேயே தான் இருக்கிறது. அப்படி தாமரை பூ மேலே இருக்கிற ராஜஹம்சம் என்கிற இயற்கை காட்சியை நாம் பல தடவை பார்த்து அனுபவித்திருக்கிறோம். இங்கே பெருமாளிடம் இருக்கிற சங்கு சக்கரம், சங்கானது அப்படித்தான் இருக்கிறது. பெருமாளுடைய கை மேலே இருக்கிற சங்கானது தாமரை மேலே இருக்கிற ராஜஹம்சம் போல இருக்கிறது. அப்படி சங்கத்தை தியானிக்க வேண்டும். நாச்சியார் திருமொழியிலே கருப்பூரம் நாருமோ என்ற பதிகத்திலே சங்கத்தை இப்படித்தான் ஆண்டாளும் வர்ணிக்கிறாள். அது ஒரு அன்னப்பறவை போல இருக்கிறது என்று. அதான் ராஜஹம்சம். ராஜஹம்சம் என்பது உயர்ந்த அன்னப்பறவை. அது அன்னப்பறவை போல இருக்கிறது. அன்னப்பறவை தாமரையில் இருக்குமே என்றால் இதுவும் பெருமாள் கையிலே இருப்பது தாமரையில் இருக்கும் அன்னப்பறவை போலத்தான் இருக்கிறது என்று. இப்படி பாகுக்களுடைய வர்ணனை முடிந்தது. அவற்றை தியானிக்கும் போது சங்க சக்கரங்களையும் சேர்த்து தியானித்தாயிற்று. அதற்கடுத்ததாக பெருமாள் தாங்கிக் கொண்டிருக்கிற கதை, அதை தியானிக்க வேண்டும். அந்த கதைக்கு ஒரு பெயர் கூட இருக்கிறது, கௌமோதகி என்று. கௌமோதகீம் பகவதோதயிதாம் ஸ்மரேத. பெருமாளுக்கு அந்த கௌமோதகி ரொம்பவும் பிடிக்குமா. கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுக்கு தயிதையான கௌமோதகியை நாம் தியானம் பண்ண வேண்டும். அதை எப்படிப்பட்டதாக தியானம் பண்ண வேண்டும் என்றால், திக்ஷாமராதி பட்டசோணித கர்தமேன. பெருமாளுடைய யுத்தத்துக்கு வருகிறவர்கள் சில பேர் தேவாசுர யுத்தத்திலே அசுரர்கள் முதலியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அந்த யுத்த சிப்பாய்களுடைய சோணித்தம் இரத்தக்கரை படிந்து இரத்த குழம்பு படிந்த அதனாலே பூசப்பட்டதாக இருக்கும் அந்த கதை. வீரர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற ஆயுதங்களுக்கு எல்லாம் இப்படித்தான் இருக்கும், இரத்தக்கரையை இருக்கத்தான் இருக்கும். அந்த கௌமோதகியை நாம் தியானிக்க வேண்டும். அதற்கடுத்ததாக பெருமாள் தோளிலே அணிந்திருக்கிற மாலையை தியானிக்க வேண்டும். அந்த மாலைக்கு இங்கே ஒரு பெயர் தரவில்லை பாகவதத்திலே, ஆனால் வெளி இலக்கியத்திலே அதற்கு வைஜெயந்தி வனமாலை என்று பெயர் தருகிறார்கள். இவர் பெயர் சொல்லாமலே பெருமாள் அணிந்திருக்கிற மாலையை நாம் தியானிக்க வேண்டும் என்கிறார். அந்த மாலையை எப்படிப்பட்டதாக தியானிக்க வேண்டும் என்றால், மதுவிரதவரூதகிரோபகுஷ்டாஹம். அந்த மாலையிலிருந்து மெல்லியதாக ஒரு ரீங்கார சத்தம் கேட்கும். அப்படி சத்தத்தோடு இருப்பதாக நாம் தியானிக்க வேண்டும். என்ன சத்தம் மாலையில் வருகிறது என்றால், புஷ்பங்கள் எல்லாம் தேன் சொட்டும் புஷ்பங்களாக இருக்கிறபடியினாலே அந்த மாதுரியத்தை நாடி வண்டுகள் எல்லாம் அங்கே கூட்டம் கூட்டமாக வரும். அவ வரும்பொழுது ரீங்காரம் பண்ணும். அந்த சத்தம் அந்த மாலைகளிலே கேட்டுக்கொண்டிருக்கும். வண்டுகள் மொய்ப்பதனாலே வருகிற சத்தம். அந்த சத்தம் கொண்ட அந்த மாலையை தியானிக்க வேண்டும்.
அதற்கு பிறகு மறுபடியும் கழுத்திலே இருக்கிற கௌஸ்துபமணியை தியானிக்க வேண்டும். பெருமாளுடைய கழுத்திலே இருக்கிற கௌஸ்துபமணியை ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி ஆயிற்று என்றால், கழுத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த கௌஸ்துபமணிக்கும் பூஷணமாக கழுத்து இருக்கிறது என்று சொல்லி ஆயிற்று. இப்பொழுது அந்த மணியையே தியானிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கழுத்திலே இருக்கிற கௌஸ்துபம் என்று சொல்லும் பொழுது அதற்கு என்ன அடைமொழி தருகிறார்? சைத்யஸ்ய தத்துவமலம். சேத்தன தத்துவம் என்பதே அந்த கௌஸ்துபமணியில் தான் இருக்கிறது. ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பிரதிநிதியாக அந்த கௌஸ்துபமணி இருக்கிறது. அது ஜீவாத்மா தத்துவம் அவர் மேல் இருக்கிறது. இப்படி சொல்வது உண்டோ? கௌஸ்துபமானது ஜீவாத்மாக்களை எல்லாம் குறிக்கிறது என்றால் அது விஷ்ணு புராணாதிகளிலே பிரசித்தம். விஷ்ணு புராணம் என்ன சொல்கிறது? ஆத்மானமஸ்ய ஜகதஹ நிர்லேபமகுணாமலம் பிபர்த்தி கௌஸ்துபமணி ஸ்வரூபம் பகவான் ஹரிஹி. ஆத்ம தத்துவமாகத்தான் அந்த கௌஸ்துபமணி இருக்கிறது. அதை பரிக்கிறான், விபர்த்தி பரிக்கிறான் பகவான் ஹரி. ஆத்ம தத்துவத்துக்கு ஏற்றபடி நிர்லேபமாகவும் அகுணாவலமாகவும் என்ற அந்த அடைமொழிகள் எல்லாம் இருக்கட்டும். இதை தேசிகன் எப்படி சொல்வார்? தமிழிலே சொல்லும் போது புருடன் மணிவரமாக பொன்றா என்று ஆரம்பித்து, புருடன் என்ற ஜீவாத்மாவானவன் மணிவரமாக உயர்ந்த மணி கௌஸ்துபமாக இருக்கிறான் பெருமாள் இடத்திலே. அதையே சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது தேசிகன் எப்படி சொல்வார்? மணிவர இவ சௌரேஹே நித்ய ஹிருத்யோபி ஜீவஹ. ரகசியத்தில் முதல் ஸ்லோகம் இது. சௌரி இருக்கிறாரே பகவான் விஷ்ணு, அவருக்கு ஜீவாத்மாவானவன் மணிவரம் போலே கௌஸ்துப மணி போலே நித்திய ஹிருத்யா எப்பொழுதும் ஹிருதயத்துக்கு அருகில் இருப்பான் என்று. பெருமாளுடைய ஹிருதயத்துக்கு அருகில் ஜீவாத்மா இருப்பான் என்றால் பெருமாள் அவனை ஹிருதயங்கமனாக தனக்கு பிடித்தவனாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அர்த்தம் உண்டு. அந்த கௌஸ்துப மணியை ஹிருதயம் இருக்கிற வட்சஸ்தலத்திலேயே அமர்த்தி இருக்கிறார் என்ற அர்த்தமும் உண்டு. அதைத்தான் இந்த பாகவத ஸ்லோகம் இப்படி சொல்லிட்டு, சைத்தியஸ்ய தத்துவம் அமலம் மணிமஸ்ய கண்டே, அப்படிப்பட்டதாக அந்த கௌஸ்துப மணியையும் தியானிக்க வேண்டும். அதற்கு பிறகு பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை தியானிக்க வேண்டும். பிருத்யானுகம்பித தியேஹ கிரஹீத மூர்த்தேஹ சஞ்சிந்தயேத் பகவதோ வதனாரவிந்தம். பெருமாள் வடிவங்களை எடுத்துக் கொள்கிறார். சொல்ல போனால் பெருமாளுக்கு ரூபம் என்று ஒன்று கிடையாது. எல்லாம் இச்சா கிரகீத ரூபங்கள் தான். அவர் பல பல ரூபங்களை எடுத்துக் கொள்கிறார். பிருத்யானுகம்பித தியா, பிருத்தியர்கள் இருக்கிறார்களே, அடியார்கள், தாசர்கள், நம் போன்றவர்கள், அவர்களிடத்திலே அனுகம்பித்த தயை கொண்டு, இரக்கம் கொண்டு, பரிவு கொண்டு, அதனாலே மூர்த்திகளை எடுத்துக்கொள்கிறார், வடிவங்களை. அப்படி வடிவங்களை எடுத்துக்கொண்ட பெருமாளுக்கு தான் இந்த பாதாதிகே சாந்த வர்ணனம் மொத்தமுமே. பெருமாள் வடிவங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு பாதம், ஜானு, ஊரு என்ற அவயவங்கள் இருக்கின்றன. அவற்றை வர்ணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வதன என்ற அவயவம், வதனம் என்றால் முகம், வதனாரவிந்தம் முகமாகிற தாமரைப்பூ, அதை சஞ்சிந்தையேது நன்றாக தியானிக்க வேண்டும். பெருமாளுடைய முகத்தை தியானிப்பதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்லோகங்களும் இங்கே உண்டு. இங்கே எப்பொழுது எப்படிப்பட்டதாக தியானிக்க வேண்டும் என்றால், மகர குண்டல வல்கிதேன வித்யோதிதாமலக போல முதாரணாபம். பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை தியானிக்கும் பொழுது அவர் அணிந்திருக்கிற மகர குண்டலங்கள் இருக்கின்றனவே, அவை அசைந்தாடுவதனாலே பளிச்சிடுகின்றன. அதனுடைய காந்தி பட்டு அவருடைய கன்னங்களிலே அந்த ரத்னங்களுடைய காந்தி படுவதாலே அது கன்னங்கள், கபோலங்கள் வித்யோதிதம் பளிச்சிடுகின்றன. பெருமாளுடைய கன்னங்கள் இன்னும் கொஞ்சம் பளிச்சென்றாவதற்கு காரணம் இந்த மகர குண்டலங்களிலிருந்து வந்த காந்தி தான் என்பது. அப்படி தியானிக்க வேண்டும். அதற்கு பிறகு உதாரணாசம்,
அவருடைய மூக்கை தியானிக்க வேண்டும். அந்த மூக்கை பற்றி சொல்லும் பொழுது உதாரமாக இருக்கிறது என்று சொல்கிறார், அழகாக இருக்கிறது என்று சொல்லலாம். உதாரம் என்பதற்கு 2 அர்த்தங்கள் பிரசித்தம். ஒன்று மகத் பெரிசாக இருக்கிறது என்று, இன்னொன்று கொடையாளியாக இருக்கிறது என்று. இங்கே கொடையாளி என்ற அர்த்தம் ஒத்து வரவில்லை. உதார என்றால் பெருமை பெற்ற என்ற அர்த்தத்தை வைத்துக் கொள்வோம். பெருமை பெற்ற மூக்கையும் தியானிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவருடைய கண்கள், புருவங்கள் இவற்றையெல்லாம் தியானிக்க வேண்டும். யத் ஸ்ரீநிகேதமலிபிப் பரிசேவ்யமானம் பூத்யாஸ்வயா குடில குந்தல பிருந்தஜுஷ்டம் மீனத்வயாஸ்ரஜமதிக்ஷிபதப்ஜநேத்ரம் ஜாயேன் மனோமஜமதந்திரித உல்லசத்ரு. மீண்டும் வதனத்தை தான் வர்ணிக்கிறார் இங்கே. ஸ்ரீநிகேதம் தாயாருடைய மகாலட்சுமியினுடைய கிரகம் என்கிறார். எதை சொல்கிறார் என்றால் தாமரைப்பூ. தாமரைப்பூக்கு ஸ்ரீநிகேதம் என்று பெயர். அலிபிஹி பரிசேவியமானம் வண்டுகள் எல்லாம் அதை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. பூத்யாஸ்வயா தன்னுடைய அழகினாலே குட்டில குந்தல பிருந்த ஜுஷ்டம் அவருடைய வதனத்திலே குட்டில வளைந்து வளைந்து இருக்கிற குந்தல முன்னேற்றி மயிர்கள் பிருந்த திரளாக ஜுஷ்டம் அங்கே வந்திருக்கின்றன. மீனத்வயாஸ்ரயம் 2 மீன்கள் இருக்கின்றன. என்ன சொல்கிறார்? ஒரு தாமரைப்பூ இருக்கிறதா, அதிலே 2 மீன்கள் இருக்கின்றனவாம். அந்த 2 மீன்களுக்கும் ஆசிரியமாக அந்த தாமரைப்பூ இருக்கிறது. அதிலே குந்தல பிருந்தங்கள் எல்லாம் வந்திருக்கின்றனவாம். அதெல்லாம் வண்டுகள் போல இருக்கிறதாம். அலிபி பரிசேவியமானம் என்று. தாமரைப்பூ, 2 மீன்கள், நிறைய வண்டுகள் என்று ஒரு இயற்கை காட்சியை சொல்கிறார். ஆனால் அந்த இயற்கை காட்சி போல பெருமாள் திருவதனம். வதனமே தாமரைப்பூ போல இருக்கிறது. வண்டுகள் மொய்ப்பது போல இந்த கண்ணங்கரையல் என்ற குடில குந்தலங்கள் இருக்கின்றன, மயிர்கள். 2 கண்களும் 2 மீன்கள் போல இருக்கின்றன. அதனாலே இந்த இயற்கை வனப்பு காட்சி இருக்கிறதே, தாமரைப்பூ, மீன்கள், வண்டுகள் என்று, அது பெருமாளுடைய திருவடியிலே திருமுக மண்டலத்திலே வந்தாயிற்று. அதிக்ஷிபதி இவற்றை எல்லாம் அதிக்ஷிபதி ஜெயிக்கக்கூடிய அப்ஜநேத்திரம் தாமரைப்பூ போல இருக்கிற கண். இதுக்கு முன்னே மீன் போல இருக்கிற கண் என்று சொன்னார். இப்பொழுது தாமரைப்பூ போல இருக்கிற கண். அந்த கண்ணை தியானிக்க வேண்டும். உல்லசத்ரு அந்த கண்ணை தியானிக்கும் பொழுது அதற்கு சற்று மேலாக உல்லாசம் கொண்டிருக்கிற புருவம் இருக்கிறதே, அதையும் சேர்ந்து தியானிக்க வேண்டும். அதந்திரிதா தியானிப்பவன் சோம்பல் இல்லாமல் தியானிக்க வேண்டும். வேறொரு காரியம் நடுவில் பண்ண போய்விடுவது அதெல்லாம் வேண்டாம். ஏனென்றால் அவன் மனோமயன், விசுத்தமான மனசினாலே கிரகிக்கக்கூடியவன் பெருமாள். அதனாலே சோம்பலை எல்லாம் விட்டுவிட்டு அவனை தியானியுங்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அதற்கடுத்தபடியாக அவனுடைய கடாட்சம் என்கிற பார்வையை தியானிக்க வேண்டும். தஸ்யாவலோகமதிகம் கிருபயாதி கோரதாபத்ரயோபசமனாய நிசிருஷ்டமக்ஷ்ணோः ஸ்னிக்தஸ்மிதானுகுணிதம் விபுல பிரசாதம் ஜாயேச்சிரம் விபுல பாவனையா குஹாயாம். அவனுடைய பார்வையை தியானியுங்கள். அதிகம் கிருபையா, அதிலே அவனுடைய கிருபை நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அதை தியானித்தாலே நமக்கு அதிகோர தாபத்ரய உபசமனம், மிகவும் பயங்கரமான கோரமான தீவிரமான உக்ரமான தாபத்திரயம் இருக்கிறதே, ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வீக தாபங்கள் எல்லாம், விபத்துகள் முதலியவை எல்லாம் உபசமனம் அடங்கிவிடும். பெருமாளுடைய பார்வையை நாம் தியானித்தோமானார். நிசிருஷ்டமக்ஷ்ணோஹோ அவருடைய 2 கண்களிலிருந்து பிரயோகிக்கப்படுகிற அந்த பார்வையை தியானம் பண்ணுங்கள். கூடவே ஸ்னிக்தஸ்மிதானுகுணிதம்
அவருடைய லேசான புன்சிரிப்பு, அந்த பார்வையோடு கூட. அந்த புன்சிரிப்போடு கூடினதாக, அந்த புன்சிரிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? ஸ்னிக்தமாக இருக்கிறது. ஸ்னிக்தம் என்றால் நம்மிடம் ஸ்நேகத்தை காட்டுவதாக இருக்கிறது, பசை கொண்டதாக இருக்கிறது, அதிலேயே ஒரு ஈரம் ததும்புகிறது. விபுல பிரசாதம், அதிகமான அனுகிரகம் பண்ணுபவராக இருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட அவரை விபுல பாவனையா நாம் பாவனம் பண்ணும் பொழுதும், நாம் தியானிக்கிறோம் அல்லவா, அதையும் விபுலமாக பண்ணிக்கொண்டு குஹாயாம், நம்முடைய ஹிருதயம் என்கிற குகையிலே சிரம் தியாயேதி, வெகு நீண்ட நேரம் அதை தியானம் பண்ணுவோம். இவ்வாறாக திருப்பாதத்திலிருந்து ஆரம்பித்து மேல் மேலே பல அவயவங்களை தியானித்து கடைசியிலே அவருடைய திருமுக மண்டலமும் அவருடைய பார்வை வரையிலும் நாம் வந்தோம். பாகவதத்தில் இந்த பாதாதி கேசாந்த வர்ணனம் முடியவில்லை, இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இப்பொழுது இதுவரையில் போரும். கடைசியாக அவலோகம், பார்வை என்கிற தியானத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.